என்னடி ஊமை கொட்டா மாதிரி நின்றுட்டு இருக்க? அதான் சொல்ல மசக்க. நீ என்ன அது சாப்பிட்ட உண்ட மயக்கம். என்னது? அது வேற மாதிரி கேட்கும் வீடியோவில். சாப்பிட்டு உண்ட மயக்கம். வருமானத்தையோ சேர்க்குற பொருளையோ வீடியோ எடுத்து போடாதீங்க. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வருமானம் வர்றது இல்லை இந்த மாதிரி பணம் சேர்க்குறது காயின் சேர்க்குறதெல்லாம் வீடியோ எடுத்து போடாதீங்க, திரும்ப வந்து சேர்றதுக்கு பயப்படும் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லி ஹாய். ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அதாவது நிஷா வந்து சில்வர் காயின் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் காயின் வாங்கிட்டு இருக்காங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நம்ம சேனலில் போடாத ஒரு காயினை காமிக்க போகிறோம், சில்வர் காயின்லேயே. நிஷா நேற்று வாங்கினது. சரி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எத்தனை கிராம்லாம் சொல்லு. இப்போ இதெல்லாம் காமி. இது ஆல்ரெடி 1-2 காயினை நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. என்னடி ஊமை கொட்டா மாதிரி நின்றுட்டு இருக்க? மசக்க. நீ என்ன அது சாப்பிட்ட உண்ட மயக்கம். என்னது? அது வேற மாதிரி கேட்கும் வீடியோவில். சாப்பிட்டு உண்ட மயக்கம். உண்டம்னா சாப்பிட்ட மயக்கம் அப்படின்னு. சரி காட்டுங்க. ரசம் வந்து 5 கிராம் வந்து காயின். அதுக்கப்புறம் இது வந்து 10 கிராம் பிஸ்கெட்டு. இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். நிஷா இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு சேவ் பண்ணது இதெல்லாம். அப்புறமேட்டு இது 5 கிராம் தானே? இது 5 கிராம் தான். இப்போ நேற்று நம்ம போய் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா 1 கிராமில் சில்வர் காயின். 1 கிராம் காயின் பின்னாடி வந்து எவ்வளோ? 130 ரூபா. 110 ரூபா தான் ஆக்சுவலாக. ரிட்டர்ன் பேமெண்ட் தர மாட்டான்னு காசு சில்லற இல்லைன்ட்டு 20 ரூபாய் சேர்த்து பில்லு போட்டேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து இது போட்டோம், கொலுசு பழசு போட்டதுக்கு, பழசு போட்டுட்டு இது எடுத்ததுக்கு. ஏன்னா நம்ம சேனலில் 1 கிராம் காயின் வீடியோ போடல, அதனால் அது சில்லற இல்லைன்ட்டு. ஆமாம், எல்லாமே வந்து 5 கிராம். இது 5 கிராம்ஸ். இது எல்லாமே. இது வந்து 10 கிராம். இது மட்டும்தான் 1 கிராம். கண்டிப்பாக நீங்களும் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லு. ஒரு 100 ரூபா காசு இருந்தாலே போதும், டக்குன்னு போய் 1 கிராம் வாங்கி வீட்டில் சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் காசாக வந்து 100 ரூபா வச்சோம்னா அது எதுக்காக டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து காயினாக வாங்கி வச்சா வந்து செலவும் பண்ண முடியாது, விற்கவும் முடியாது. இதை அவசரத்துக்கு அந்த யூஸ் ஆகும். அதுக்கு ஃபியூச்சர்லாம் நல்ல யூஸ் இருக்குது, வேல்யூ இருக்குது நிறையா. ஆமாம். இப்போ நான் வந்து செல்வா வந்து வெளிநாட்டுக்கு போடுறப்ப 10,000 ரூபாய்க்கு எடுத்த கொலுசு வந்து இப்போ 30,000 ரூபாய்க்கு வரும். 30,000 பக்கம் வரும். பழசு போட்டாலே வரும். இப்போ நான் வந்து புதுசாக வந்து 10,000க்கு எடுத்தேன். இப்போ தியா போட்டிருக்க சின்னூண்டு கொலுசு போய் 8,000 ரூபா. 8,000 ரூபா. அப்போ அவ்வளோ வந்து வெள்ளி வந்து இது ஆகிட்டு இருக்கு. தங்கத்தை பொறுத்த அளவுக்கு வந்து தங்கம் குறையும் கூடும் குறையும், ஆனால் வெள்ளி வந்து அந்த மாதிரி வந்து குறையாது. ஒரே ஃபிக்ஸட் ரேட்டு தான். நாங்கள் இந்த 1ஆம் தேதி போய் எடுத்தோம், நியூ இயர் அப்போ 98 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு 20 வந்து 106 ரூபா. அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெள்ளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் விஷ் பண்ணுங்க. நிறைய பேர் சொன்னாங்க, வர்ற வருமானத்தையோ சேர்க்குற பொருளையோ வீடியோ எடுத்து போடாதீங்க. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வருமானம் வர்றது இல்லை இந்த மாதிரி பணம் சேர்க்குறது காயின் சேர்க்குறதெல்லாம் வீடியோ எடுத்து போடாதீங்க, திரும்ப வந்து சேர்றதுக்கு பயப்படும் அப்படின்னாங்க. நம்ம சேர்க்குறது எல்லாத்தையும் எடுத்து போடல, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ல. 1 கிராம் 130 ரூபா. இதெல்லாம் தெரியாம கூட ஒருத்தவங்க இருக்கலாம். சரி, இது இந்த வீடியோ இப்போ நானே இந்த காயின் வாங்க போகிற வீடியோ வந்து காயின் எடுக்க போகிற கடையில் ஒரு அக்கா பார்த்துருக்காங்க. அவங்களே நீங்கள் இந்த மாதிரி காயின்லாம் எடுத்து போடுறதுலாம் வந்து மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். நானே உங்கள் வீடியோ நிறைய காயின் வீடியோ பார்த்துருக்கேன், எங்கள் கடையில் எடுத்த கடை, எங்கள் கடை பைய பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ போடுறதுனால மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கே அப்படின்றதுக்காக தான். ஓகே, பாய்.